விஆர் நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பிளாக்கர் செட்டிங்ஸ்களை ப்ராப்பராக செட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இடத்துல நீங்கள் வெப்சைட் கிரியேட் செய்த போது கொடுத்த டைட்டில் ஷோ ஆகும். நீங்கள் டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் எதை பற்றிய தகவல்களை கொடுக்க போகிறீர்கள் என்பதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய பிளாக் லாங்குவேஜ் ஆனது டிஃபால்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். அடுத்து அடல்ட் கண்டென்ட், இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கங்க. ஏனெனில் இது 18+ கண்டென்ட் பயன்படுத்தக்கூடியவர்கள் எனேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா AdSenseல அப்ரூவல் கிடைக்காது. அடுத்து இந்த இடத்துல கூகுள் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கான ஐடியை கொடுத்துக்கங்க. இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐடியானது இந்த இடத்துல உள்ள அட்மினுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக்கிங் ஐடி ஷோ ஆகும். இந்த ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த ஃபெஃபிகான் ஆனது இது போன்று ஷோ ஆவதற்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த ஃபெஃபிகான் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பிரைவேசி என்பது உங்களுடைய பிளாக்கர் கூகுள் சர்ச் என்ஜின் மூலமாக க்ரால் ஆகி உங்களுடைய ஆர்டிகல்ஸ் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என நினைத்தால் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்து பப்ளிஷிங் என்னும் ஆப்ஷனில் உங்களுடைய பிளாக்கர் அட்ரஸை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. அதாவது உங்களுடைய வெப்சைட்டுக்கான URL தான் இது. அதுவே நீங்கள் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி வெப்சைட் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டொமைன் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து HTTPS என்பது ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய வெப்சைட் செக்யூராக இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணவில்லை என்றால் அன்செக்யூர் வெப்சைட் என்று ஷோ ஆகும். அடுத்து பர்மிஷன்ஸ், இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிளாக்குக்கான அட்மின் அண்ட் ஆத்தர் யார் என்பது இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுவே நீங்கள் பிளாக்கிற்கு ஆர்டிக்கல் எழுத ஆள் வைத்துள்ளீர்கள் என்றால் இந்த இன்வைட் மோர் ஆத்தர்ஸ் மூலமாக அவர்களை ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் எழுதும் ஆர்டிக்கல்களை யார் படிக்க வேண்டும் என்பதில் பப்ளிக் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வெப்சைட்டில் ஹோம் பேஜில் எத்தனை போஸ்ட் ஷோ ஆக வேண்டும் என்பதை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. அடுத்து இமேஜ் லைட் பாக்ஸ் ஆப்ஷன் எதற்காக பயன்படுகிறது என்றால் நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதுறீங்க, அதில் நீங்கள் ஆட் பண்ணும் இமேஜை வியூவர்ஸ் கிளிக் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த இமேஜ் ஆனது அதே பேஜில் ஓப்பன் ஆவதற்காக இந்த ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லொக்கேஷனில் எம்பேடடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து ஹூ கேன் கமாண்ட் என்னும் ஆப்ஷனில் கூகுள் அக்கௌண்ட் பயன்படுத்துபவர்கள் மட்டும் கமாண்ட் பண்ணலாம் என்பதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து கமாண்ட் மாடரேஷனில் ஆல்வேஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு வரும் கமாண்டை நீங்கள் அப்ரூவல் கொடுத்து பப்ளிஷ் பண்ணினால்தான் பப்ளிஷ் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துள்ளார்கள். அடுத்து இமெயில் மாடரேஷன் ரிக்வெஸ்ட் டு என்னும் ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய போஸ்டில் யாராவது கமாண்ட் பண்ணுகிறார்கள் என்றால் அது உங்களுடைய மெயில் ஐடிக்கு வரும். அடுத்து கமெண்ட் ஃப்ரம் மெசேஜில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய ஆர்டிக்கல்களை ரீட் பண்ணும் வியூவர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிற மாதிரியான தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை ஆர்டிகல்ஸ் என்பது போன்று உங்களுக்கு என்ன சொல்ல தோன்றுகிறதோ அதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். அடுத்து மெட்டா டேக்ஸில் உள்ள இந்த எனேபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவதன் மூலம் நீங்கள் எழுதும் போஸ்ட்டுகளுக்கான மெட்டா டேக் ஆனது கூகுளில் இது போன்று ஷோ ஆகும். இந்த மெட்டா டேக் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பிளாக்கரில் போஸ்ட் எழுதுவது எப்படி எனும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் எதை பற்றிய தகவல்களை பதிவிடுகிறீர்களோ அதற்கான கீவேர்டுகளை கொடுத்துக்கங்க. அடுத்து கஸ்டம் 404 என்பது பிளாக்கரில் நாம் எழுதும் போஸ்ட்டுகளில் எரர் இருந்தால் அல்லது நீங்கள் போஸ்ட்டை டெலீட் செய்திருந்தால் இந்த 404 எரர் ஷோ ஆகும். இது போன்ற எரர் ஷோ ஆகும்போது அந்த பேஜ் ஆனது ரீடைரக்ட் ஆகி நம்முடைய வெப்சைட்டின் ஹோம் பேஜுக்கு வரும்.
அடுத்து ரீடைரக்ட்ஸ். இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் எழுதிய எந்தெந்த போஸ்ட்டுகள் எல்லாம் புரோக்கன் ஆகி உள்ளதோ அந்த பேஜுக்கான URL-ஐ இந்த இடத்துல கொடுத்துட்டு புரோக்கன் ஆகி உள்ள அந்த பேஜானது உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் எழுதியுள்ள வேற எந்த போஸ்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆக வேண்டும் என்பதை இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கங்க. அடுத்து கிராவலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங் செக்ஷனில் இந்த கஸ்டம் ரோபோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டியை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த கஸ்டம் ரோபோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி எப்படி பிளாக்கரில் ஆட் பண்ண வேண்டும் என்பதையும் கூகுள் சர்ச் கன்சோல் பற்றியும் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து ஹோம் பேஜ் டேக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் நோ டிபி இந்த 2 ஆப்ஷனையும் எனேபிள் கொடுத்து சேவ் கொடுத்துக்கங்க. அடுத்து அச்சீவ் அண்ட் சர்ச் பேஜ் டேக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நோ இண்டெக்ஸ் அண்ட் நோ டிபிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி சேவ் கொடுத்துக்கங்க. அடுத்து போஸ்ட் அண்ட் பேஜ் டேக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் நோ டிபிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கங்க. அடுத்து மானிட்டைசேஷனில் நீங்கள் பிளாக்கர் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கூகுள் அப்ரூவல் கொடுத்த பிறகு இந்த மானிட்டேஷன் ஆப்ஷனில் கூகுள் ஆட்சன்ஸில் உள்ள பப்ளிஷர் ஐடியை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. அடுத்து மேனேஜ் பிளாக் செக்ஷனில் உங்களுடைய பிளாக்கரில் கண்டென்ட்டுகளை பேக்கப் எடுத்துக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் எடுத்த கண்டென்ட்டுகளை பிளாக்கரில் இம்போர்ட் பண்ணவும் முடியும். அடுத்து உங்களுடைய பிளாக்கரை ரிமூவ் பண்ண நினைத்தால் இந்த ரிமூவ் யுவர் பிளாக் என்னும் ஆப்ஷனை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.